ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு குட் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா மஞ்சள் பூசணிக்காய் வேர்க்கடலை எல்லாம் வச்சு ஒரு கிரேவி தான் பார்க்க போறோம். இது எல்லா மெயின் டிஷ்ஷுக்குமே செம காம்பினேஷனா இருக்கும். தோசை, இட்லி, சப்பாத்தி, ரைஸ் எல்லாத்துக்குமே செம காம்பினேஷனா இருக்கும். இது எப்படி செய்யலாம்னு வாங்க பார்க்கலாம். ஒரு பேன்ல 1/4 கப்புக்கும் கம்மியா வேர்க்கடலை, வறுத்த கடலையா இருந்தா கூட லைட்டா வறுத்துக்கணும். வறுத்தாச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். அதே பேன்ல 1/2 டீஸ்பூன் எண்ணெய், 1/4 கப் துருவின தேங்காய், கொஞ்சம் கருவேப்பிலை, 3 காஞ்ச மிளகாவையும் சேர்த்து நல்லா வறுத்துக்கோங்க. பிரவுன் கலர் வர வரைக்குமே வறுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா வறுத்ததுக்கு அப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்துக்கோங்க. இது கூடயே நம்ம வறுத்து வச்சிருந்த வேர்க்கடலையும் சேர்த்து நல்லா அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், 1 டீஸ்பூன் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1 காஞ்ச மிளகாய், 2 சின்ன சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சீக்கிரமா வதங்கி வர்றதுக்கு கொஞ்சம் உப்பையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. அளவுக்கு நல்லா வதங்கி வந்ததுக்கு அப்புறம் 1/4 கிலோ மஞ்சள் பூசணிக்காய் நல்லா கட்டமா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எல்லாமே ஒரே அளவுலயே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. சின்னது பெருசுமா கட் பண்ணி எடுத்தா சின்னது எல்லாமே சீக்கிரமா வெந்து குழஞ்சிடும். எல்லாமே ஒரே மாதிரியே கட் பண்ணி எடுத்துக்கோங்க. பூசணிக்காய்க்கு தேவையான உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் மல்லித்தூள், 3/4 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூளையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். 1/2 கப்பு தண்ணியையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு மூடி வச்சு மூடி நல்லா வேக வச்சுக்கோங்க. பூசணிக்காய் குழஞ்சு போகாம நல்லா வெந்திருக்கணும். இந்த மாதிரி பேன்ல 2 டீஸ்பூன் எண்ணெய், தேங்காய், வேர்க்கடலை அரைச்சி வச்சிருந்த மிக்ஸை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. 1/4 கப் தண்ணியும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வேக வச்சிருந்த பூசணிக்காவை இதுல சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். டேஸ்ட் பண்ணி பாருங்க. உப்பு காரம் ஏதாச்சும் கம்மியா இருந்ததுன்னா இந்த டைம்ல சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொத்தமல்லி கீரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மூடி வச்சு மீடியம் ஃப்ளேம்ல வேக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி எண்ணெயில பிரிஞ்சு வரணும். இதை நான் இன்னைக்கு ரைஸுக்கு சைட் டிஷ்ஷா தான் எடுக்க போறேன். அதனால இன்னுமே கொஞ்சம் கெட்டியானதுக்கு அப்புறம் நான் எடுக்க போறேன். நீங்க தோசை, சப்பாத்திக்கெல்லாம் சைட் டிஷ்ஷா வைக்க போறீங்கன்னா நீங்க இந்த டைம்ல இதை எடுத்துடலாம். ரொம்பவும் ஈஸியான டேஸ்டான மஞ்சள் பூசணிக்காய் வேர்க்கடலை கிரேவி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.